எல்லாம் வந்து வயல்வெளிக்கு தான் போகுது. அந்த கழியே முறிச்சிக்கும் போல. கோழி சத்தம் காலையிலே காதை கிழிக்குது. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து சண்டை கோழின்னு நினைக்கிறேன். என்னுடைய தம்பி அசோக் குடி குடி குடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அப்பாவுடைய சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அப்பாவுடைய ஊரை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஊர் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த குக்கிராமலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வில்லேஜ் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னாக்கா, அப்பாவுடைய அக்கா வீட்டுக்கார் இறந்துட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து நாங்கள் கூட்டுட்டு போகணும், இங்கே படைச்சி கூட்டுட்டு போகணும். ஸோ அதனால் வெடிய காலையில் மணி 5:45 6 மணிக்கெலாம் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருந்து அவங்களுக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு கூட்டுட்டு போகணும். ஸோ அதனால் நம்ம வந்து கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அதனால் நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குது, கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வில்லேஜ் எப்படி இருக்கும் அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஓடை தண்ணிலாம் அழகாக இருக்குது. கைஸ், நம்ம இப்போ அத்தை வீட்டுக்கே வந்துட்டோம். வரேன். அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அத்தை வீடு. இந்த வாழை மரம்லாம் கட்டியிருக்குல்ல, இதுதான் அத்தை வீடு. வர வழியில் செம பனி, தலைலாம் நனைஞ்சிடுச்சு, அவ்வளோ பனி. இந்த வீடு வந்து அத்தை பொண்ணுடைய வீடு. இங்கே கிராமத்தில் வந்து அழகாக இருக்கும் வீடுலாம். சின்ன சின்னதாக வீடு கட்டுவாங்க. ஆனால் இவங்களாம் வந்து நிலம்லாம் நிறைய இருக்கும். இருந்தாலும் இவங்களாம் வீடுலாம் வந்து சின்ன சின்னதாக கூரை வீடு அந்த மாதிரி தான் வீடுலாம் கட்டுவாங்க. இவங்க வந்து அத்தை பொண்ணு. இவங்க என்ன மாட்டு துணி ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வந்து சித்தப்பா, அப்பாவுடைய தம்பி. இதுதான் வீடு. அப்பாவுடைய தம்பி, அப்பாவுடைய சித்தப்பா பிள்ளை இவங்க தான். இதுதான் வீடு. வீடெல்லாம் அழகாக கூரை வீடு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து காசு வேணாந்தாலும் அந்த கூரை வீடு தான். கிராமத்துக்கே ஒரு தனி ஸ்டைல் கூரை வீடு தான். இந்த வீட்டை சுற்றி மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வீட்டாண்டெல்லாம் அவ்வளோவா இல்லை. இது வந்து ஒரு குக்கிராமம், எந்த ஒரு வசதியுமே இருக்காத ஒரு கிராமம் தான் இது. இங்கேருந்து வெளியில் போகணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னாக்கா. சித்தப்பா பையன், அவங்க வளர்க்குற கோழி தான் இதெல்லாம். அதுக்குன்னே இந்த வலையாக அடித்து அது மேலே பெருசாக ஒரு ஷீட்டை போட்டு கோழிக்காகவே. இவ்வளோ பனி இருக்குது. நம்ம வீட்டாண்டெல்லாம் இந்த பனியே தெரியாது. அங்கே பாருங்கள், அந்த அந்த கேப்பில் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டாண்டெல்லாம் பனி இவ்வளோ தூரம்லாம் இருக்குது. என் தலைலாம் நனைஞ்சி போயிடுச்சு. இப்போ அங்கே வந்து கொஞ்சமங்கலம் அப்படின்னு காட்டினேன். அது வந்து அப்பாவுடைய அக்கா ஊர் தான். இது பக்கத்தில். இது வந்து எடச்சேரி. இங்கேருந்து ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். அதுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. அப்படியே நடந்தே போயிடலாம், நடந்தே வந்துடலாம். அக்கா வந்து கொஞ்சமங்கலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்பாவுடைய ஊர் வந்து எடச்சேரி. இங்கே தான் வந்து அப்பாவுடைய சொந்தம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து வருஷத்துக்கு 1 ஈடு 2 ஈடு வருவோம். இப்போ வந்திருக்கோம் கிராமத்தில் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுக்காக.
எதுக்கா சாப்பிடதான் அரிசி இதெல்லாம் வந்து கொல்லியில விளைஞ்சது தானே? ஆமாம்பா கொல்லியில விளைஞ்சதுப்பா. இல்ல அது கொல்லியில விளைஞ்ச நெல்லு தான். அது வந்து ரைஸ் மில்ல வந்து அவங்களே மூட்டை பிடிச்சி கொடுத்துடுவாங்க. இது எப்படியும் ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடலாமா? இத ஒரு வருஷமா? ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடலாமா இந்த நெல்லை? இதெல்லாம் வந்து அவங்களுடைய கொல்லி வயலில் விளைஞ்சது தான் இதெல்லாம். இந்த வீடு வந்து இதோட வந்து செகண்ட் டைம் பார்க்குறேன். அன்னைக்கு வந்தேன், தம்பி வீட்டுக்கு வந்தேன். இந்த வீடு நல்லா இருக்குது. பக்கத்தில் கூரை வீடு, அதுக்கு பக்கத்தில் வந்து இது வந்து மேலே ஷீட் போட்ட வீடு தான், இரும்பு ஷீட் போட்ட வீடு தான். இது வந்து பால் சீலிங் ஒர்க்லாம் வந்து தம்பியே பண்ணியிருக்கான், அழகாக பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ளோரு மெத்த வீடு கட்டுற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. ஏய் ஏய் என்ன இது? கோழி தெரியுது. அந்த கழியே முறிச்சிக்கும் போல. ஏந்துத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு இப்போ வந்து கீழே உக்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து மரத்தில் கயிறு போட்டு பெல்ட்டு போட்டு கட்டிட்டாங்க. ஏன்னா ஒரு வாரமாக வந்து மாடு வந்து ரொம்ப ஜுரமாக இருக்குது அப்படின்னாங்க. என்னமோ சப்ப நோயா? சப்ப நோய் ஒரு வாரமாக. அதனால் மாட்டை கீழே உட்கார விடாத இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆட்டுப்பட்டி. அப்பா ஊரை தான் சுற்றி பார்க்க வந்தோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு கிராமத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், கிராமத்தில் ஒரு ஓடை, குளம், கொட்டை, ஒரு ஐயனார் கோயில், இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து ஒரு கிராமம். முன்னாடியே வந்து ஒரு ஓடை இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா கிராமம்னா அந்த ஓடை அதுதான் வந்து மெயின். அந்த ஓடை வந்து இப்போ என் பின்னாடி தான் இருக்குது. அதில் தண்ணி கூட போகுது, கொஞ்சமாக போகுது தண்ணி. அந்த ஓடையை காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஐயனார் கோயில் அதெல்லாம் காமிக்கிறேன். இந்த கிராமமே வந்து அப்படியே ஒரு வயல்வெளியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து நெல், கரும்பு, சவுக்க மரம், இது எல்லாமே போட்டிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. அப்பா பிறந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நம்ம ஊரும் கிராமம் தான், ஆனால் வந்து நம்ம ஊர்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ இங்கே வந்து காலையில் பார்த்தா பனி, ரொம்ப 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 பனி. அப்போ பனி வந்து இறங்குதுனாக்கா இது சுற்றி கொல்லி வயல் எப்படிலாம் இருக்கும். இது வந்து ஒரு ஓடை. இந்த ரோட்டு ஓரத்தில் இதை பாருங்கள், இது வந்து மேலே வந்து ரோடு இருக்குது. இந்த ரோட்டு ஓரத்தில் அப்படியே ஓடை தண்ணி எவ்வளோ அழகாக தண்ணி போகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து வயல்வெளிக்கு தான் போகுது. நம்ம வீட்டாண்டெல்லாம் வந்து மோட்டர்லாம் இல்லை. நம்ம வீட்டாண்ட வெறும் வீடு தான் இருக்குது. இங்கே வந்து வீடு இருக்குது, அப்புறம் நடுவில் மோட்ரு இருக்குது, வீடு இருக்குது, நடுவில் மோட்ரு இருக்குது. சூப்பராக இருக்குது. நான்லாம் மோட்டரில் போய் குளிக்கணும்னு போனாக்கா, நம்ம ஊரில் மோட்டர்லாம் இருக்குது. ஒரு கிலோமீட்ரு அந்த மாதிரி நடந்து போகணும், இல்லை வண்டியில் தான் போகணும். இங்கே அப்படிலாம் இல்லை. வீடு இருக்குது, நடுவில் மோட்ரு இருக்குது, கொல்லி இருக்குது, வயல் இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே குளிச்சிடலாம் போலே இருக்குது. சூப்பராக மோட்டருக்கும் வந்தாச்சு. காலையிலே குளிச்சிட்டேன், என்ன குளிச்சிடுவோம்.
என்னப்பா குடிக்கிறா? என்ன குடிக்கிறா? கூழ். கூழா? கட்ட கூழ் கட்ட கூழ். நம்ம ஊரில் 30 ரூபா கொடுத்தாலும் இதுமாரி கூழ் கிடைக்காது. கிடைக்காதுல்ல. இந்த மீன் நாட்டு மீன் குழம்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, பீட்ரூட்டு கொச்சி இருக்குது. எனக்கு கூழ் அவள் காலேருந்து இந்த கூழ். அப்பாவுக்கு கூழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தாலே கூழ். ஆனால் இந்த ஊர் சைடில் எல்லாருமே கூழ் வச்சுருப்பாங்க. என்ன மீன்? ஜிலேபியா பனங்கொட்டையா? இதா பனங்கொட்டை. ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சாப்பிட்டுட்டு செம தூக்கம். அப்படியே சரி தூக்கம் கலைஞ்சிடுச்சு. அப்புறம் வெளியில் எழுந்து வந்தேன். இங்கே மீன் பிடிக்கிறாங்க. லேடிஸ் தான் பிடிக்கிறாங்க. ஒரு 2-3 சின்ன சின்ன வலையை வச்சு 2 பேராக பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வெளியில் அந்த வலையை போடுறாங்க. அந்த வலையில் நிறைய மீன் இருக்குது. ஓய், நிறைய மீன் துள்ளுது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மீன்லாம் துள்ளுது. குட்டி குட்டி மீன்லாம் அப்படியே துள்ளி துள்ளி விளையாடுது. 2-3 மீன் பெரிய மீன் தான் இருக்குது. அங்கேருந்தே தூக்கி அப்படியே கரையில் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போடுங்க கரையில். இங்கே பாருங்க, அவங்க தண்ணியில் இருந்து கரைக்கு அந்த ஒரு மீனை தூக்கி போட்டாங்க. நான் கையால் எடுத்து அவங்களுடைய வாளியில் போட போகிறேன். நல்லா உயிரோடு தான் இருக்குது மீன். சரி, அவங்க வாளியில் போட்டுருவோம். இந்த தண்ணியில் இறங்கி பிடிக்கிறாங்க. இதே நம்ம ஊராக இருந்தால் யாரும் இறங்கவே மாட்டாங்க. காமெடி பண்ணுறாங்க மீன் பிடிக்கும் போது. காலில் இது கடிக்குது, அது கடிக்குது, பெரிய மீன் கடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு மலையை போட்டு ஈத்துன்னு போகிறாங்க. நம்மளை நோக்கி வந்தால் நல்லா கிட்ட தெரியும். எவ்வளோ நேரமாக பிடிக்கிறீங்க? முடியல. உங்கள் ஊரில் ஆகுமா? எங்கள் ஊர்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்க மாட்டாங்களா? ஆமாம், அந்த ஓட்டையில் ஓடி போகுது மீன்லாம். மீனெல்லாம் வருந்தான். கொத்த கொத்த ஒரு கெண்டை வந்து ஒரு கெண்டை கடிச்சிதா? கெண்டை கடிச்சிதா? கெண்டை இல்லை, இந்த இது சிலேபி மாரி. மரபா குள்ளக்கெல்லாம் குழம்புக்கு நல்லா இருக்குமா?
குள்ளக்காட்டிலாம் போயிருக்காடியா? ஐயோ பேசி பேசி ஏட்டாந்துரு. அண்ணன் வீட்டுக்கு வந்தோம். வந்தாக்கா இங்கே வந்து தேங்காய் மரம்லாம் நிறைய இருக்கா. சரி வெயிலுக்கு ஏதமா இளநீ குடிப்போன்ட்டு ஏற்கனவே வந்து குச்சை வச்சு கொடுத்தோம்னா ஒரு இளநீ ஊந்துட்டு அதை அப்படியே குடிச்சிட்டு கீழே உடஞ்சிட்டு இன்னும் ஒரு இளநீ ட்ரை பண்ணுவோம். வந்தா லக்கு மேலே போகுது. பார்ப்போம். ஒன்று ஊந்துட்டுப்பா. ம் ஆய் போயிட்டு குடி ஊந்துட்டு குடி குடி. அது கத்தி ஊட்டு. இதோட ரெண்டாவது இளநீ கீழே போய் பாரு, நிறையா இருக்குது. இன்னும் இருக்குது, திருப்தியாக இருக்கு. இன்னும் இருக்குதா? பரவாயில்ல. கத்தி அதே உறுப்ப இன்னும் இருக்குது இதில். கிரி ஒரு நாளைக்கு கிட்ட இருந்தது ஓய்வாகிற நேரத்தில் வெட்டி குடிச்சிட்டு போனேன். நிறைய பண்ணி அம்மா தண்ணி இருக்குது. நிறைய தண்ணி இருக்குது. அது முதல் இல்லை, சட்டெல்லாம் ஈரமாகிடுது. அது ஒன்றும். அண்ணன் வீட்டுக்கு வந்தேன், இளநியை குடித்தேன். மணி இப்போ 6 ஆக போகுது. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். இன்றைக்கி ஃபுல்லாக செம என்ஜாய் பண்ணேன் நான். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அப்பாவுடைய சொந்த ஊரில் ஜாலியாக இருந்தேன், செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அவ்வளோதான், இப்போ கிளம்ப வேண்டியதான், வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து அத்தையை கூப்பிட்டு வந்துட்டேன். 7வது நாள் இன்றைக்கி படைச்சி அத்தைக்கு சீர் கொடுத்து காலையில் இட்டுன்னு போயிட்டு விடணும். அதனால் அத்தையை கூப்பிட்டு வந்து அத்தைக்கு விருந்து வச்சு சாப்பாடு போட்டு மறுபடியும் காலையில் கூப்பிட்டு போயிட்டு விட்டுடணும் இருட்டோடவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாக அப்பாவுடைய ஊரை ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணேன். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.